Hi students, welcome to Free Tutorial. In this video, let's see Class 9 Science, New NCERT Exploration, Chapter 6, How Forces Affect Motion, Part 2. In Part 2, we are going to see the topic Newton's first law of motion. Okay, Newton's first law of motion என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? Newton's first law of motion can be stated as an object at rest remains at rest. An object in motion continues to move with a constant velocity unless a net force acts upon a object. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஓகே, ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் ரெஸ்ட்லயே தான் இருக்கும். அதே மாதிரி மூவ் பண்ற பொருள், மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு பொருள், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு பொருள் மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். எப்போ அது இது ஸ்டாப் ஆகும் அப்படின்னு போகும்போது, நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணாத வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பந்து இருக்கு, நம்ம என்ன பண்றோம், போய் உதைக்கிறோம். அப்ப என்ன ஆகும், நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண பிறகுதான் அந்த பந்து ஒரு இடத்துல இருந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும், அந்த பந்து ரெஸ்ட்லயே தான் இருக்கும். அதே மாதிரி அதே பந்து மூவ் ஆயிட்டே இருக்கு, வேகமா போயிட்டே இருக்கு, நம்ம என்ன பண்றோம், போய் நடுவுல நிறுத்தினோம்னா அந்த பந்து நிற்கும். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும், அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில அது மூவ் ஆயிட்டு இருக்கும். இதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஓகே, சோ அப்ப ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செயல்படாத வரை என்ன இருக்கும், ஓய்விலே தான் இருக்கும், ரெஸ்ட்லயே தான் இருக்கும். அதே மாதிரி மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரை என்ன பண்ணும், ஒரே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில என்ன ஆயிடும், மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். அப்படின்றது தான் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். An object at rest remains at rest and an object in motion continues to move with a constant velocity unless a net force acts upon an object. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னா ஏற்கனவே தெரியும், வெலாசிட்டின்றது ஸ்பீடு பிளஸ் டைரக்ஷன் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லும், நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும். இன் அதர் வேர்ட்ஸ் we can say if the net force acting on an object is zero. ஓகே, இந்த கேஸ்ல, ஓகே, எந்த கேஸ்ல இங்க மூவ், அதாவது ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருளோ மூவ் ஆயிட்டு இருக்கிற பொருளிலயோ என்ன ஆகுது, நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், ஜீரோவா இருக்கும். சோ the body, ஏன்னா பொருள் என்ன ஆகுது, ரெஸ்ட் இருந்தா ரெஸ்ட்லயே இருக்கும், மூவ் ஆயிருந்தா மூவ்ல இருக்கும். அப்ப என்ன இருக்கு, அதுல நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. அப்ப நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. the body cannot begin to move or change its velocity. In such case its acceleration is also zero. அப்ப இந்த கேஸ்ல என்ன இருக்கும்னா, அதோட ஆக்சிலரேஷனும் என்ன இருக்கும், ஜீரோ தான் இருக்கும். அப்ப ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது acceleration is the rate of change of velocity with respect to time. அதுதான் என்னன்னு சொல்லுவோம், acceleration. ஓகே, rate of change of velocity என்னன்னு சொல்றோம், with respect to time, அதுதான் acceleration சொல்லுவோம். அப்ப ஒரு பொருளோட ஸ்பீடு, ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவு மாறுது அப்படின்றத தான் என்னன்னு சொல்ல நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகுது, ஒரு கார் 0 மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து 20 மீட்டர் பர் செகண்ட்ல 5 வினாடிகள 5 செகண்ட்ஸ்ல அது அடையுது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம, அததான் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆக்சிலரேஷன் இருக்குது ஸ்பீட் சேஞ்ச், ஓகே, டிவைடட் பை டைம், அதுதான் ஆக்சிலரேஷன் சொல்லும். அப்ப ஒவ்வொரு வினாடி என்ன ஆகுது, காரோட வேகம் 5 மீட்டர் பர் செகண்டுக்கு அதிகமாகவே இருக்குது. அப்ப பாசிட்டிவ், அதாவது வேகம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகே, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம், பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். ஸ்பீடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம நெகட்டிவ் ஆக்சிலரேஷன், நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம், நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். அதே மாதிரி ஸ்பீட்ல எதுவுமே இல்லை, ஓகே, நோ சேஞ்ச். அப்ப ஸ்பீட்ல நோ சேஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன ஆகும், தட் இஸ் அதோட ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க என்ன வருதுன்னு சொல்லுவோம், ஸ்பீட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை, அதோட ஆக்சிலரேஷன் ஜீரோ. நெக்ஸ்ட், an object at rest means that is at zero velocity. இங்க சொன்னோம் இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது அதோட வெலாசிட்டி, ஓகே, வெலாசிட்டினா என்ன இருக்கு, ஸ்பீடு ஜீரோ. ரிமெம்பர் that constant velocity means there is no change in the magnitude or the direction of the velocity. அதே மாதிரி இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஓகே, ரெஸ்ட்ல இருக்கும்போது கான்ஸ்டன்ட், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ஒரு பொருள் கான்ஸ்டன்டா போயிட்டே இருக்கு அப்படின்னா கூட அதுக்கு என்ன ஆகுது, there is no change in the magnitude. ஓகே, அதோட மெஷர்மெண்ட் அளவு ஃபோர்ஸ், அதாவது ஸ்பீடோட அளவு மாறாது, அதே மாதிரி டைரக்ஷனும் மாறாது. if this constant velocity is non zero, the motion is in straight line in the same direction. அதே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜீரோ இல்லனா அப்ப என்ன ஆகும், the motion in a straight line in the same direction and the magnitude of the velocity remains the same. ஓகே, இதே ஒரு எக்ஸாம்பிள்ல கொடுத்திருக்காங்க. என்னன்னா, that is a person is exerting a force on a moving box. அப்ப இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு exerting force on a moving box in the forward direction which is equal to the force of friction acting between the bottom of the surface of the box. அதாவது ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது, ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 0 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும் போதும் இந்த பொருளோட வேகத்தோட அளவு
மாறக்கூடாது, அதோட திசையும் மாறக்கூடாது. Next, example 6.2 la, a person is exerting a force on a moving box in the forward direction which is equal to the force of friction acting between the bottom of the surface of the box and the floor. Will the box continue to move or will it come to rest after some time? இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாக்கும்போது ஒரு பெட்டி என்ன பண்றாரு, ஒருவர் முன்னோக்கி நகர்த்துறார், முன்னோக்கி தள்ளுறாரு. அதே சமயம் பெட்டி வந்து மூவ் ஆகுது. ஆனா அதுக்கு என்ன இருக்கு, ஃப்ளோர்ல இருக்கிறதால என்ன இருக்கு, அதுக்கு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் அது இன்னொன்னு இருக்கு, ஆப்போசிட். ஆல்வேஸ் நமக்கே தெரியும், ஓகே இது வந்து ஃபார்வர்ட்ல ஒரு அப்ளை பண்ணும்போது பேக்வர்ட்ல என்ன இருக்கும், தட் இஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். அப்ப ஒரு பெட்டி ஒரு முன்பக்கம் தள்ளும் போது அதே நேரத்துல ஃபிரிக்ஷன் என்ன ஆகுது, எதிர் திசையில அப்ப செயல்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா பெட்டி வந்து நின்னுடுமா அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னு சொல்லலாம் நம்ம, அதுக்கு ஆன்சர் வந்து no. The force of friction will be acting on the box the backward direction. The two forces acting on the box are equal and opposite and thus they balance each other. அப்ப என்ன ஆகும், ஒரு பொட்டியை முன்னோக்கி நகர்த்துறோம், அதோட friction வந்து என்ன ஆகுது, அதோட ஆப்போசிட் சுமையில வருது. அப்ப என்ன ஆகும், that is equal. Okay, the two forces acting on the box are equal and opposite, so they become ரெண்டுமே என்ன ஆயிடும், பேலன்ஸ் ஆயிடும். So the net force acting on the box is 0. அப்ப அதோட net force வந்து என்ன ஆகும், 0. இந்த டைம்ல பேலன்ஸ் ஏற்கனவே தெரியும், நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ல என்ன ஆகும், நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. டக் ஆஃப் வார் ஆல்ரெடி முன்னாடி பார்ட் 1ல பார்த்திருக்கோம். டக் ஆஃப் வார்ல என்ன இருக்கும், ஓகே ரெண்டு பக்கம் பேலன்ஸா இருக்கும்போது அதோட நெட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம், 0 அப்படின்னு பார்க்கறோம். அதே மாதிரி the net force acting on the box is 0 as per the Newton's first law of motion. The box will continue moving with a constant velocity. அப்ப இந்த பெட்டி வந்து நின்னுடுமான்னு கேக்குறாங்க, இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முன்னோக்கி ஃபார்வர்ட் ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டன் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், 20 நியூட்டன். அப்ப ரெண்டுமே என்ன இருக்கு, சமமா இருக்கு. ஆனா என்ன இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. இது 20 நியூட்டன் அப்படின்னு சொல்றோம், அவர் தள்ளுற ஃபோர்ஸ். இது என்ன, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் 20 நியூட்டன். அப்ப ரெண்டுமே என்ன இருக்கு, சமமா இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப 20 - 20n - 20n போத்தோம்னா என்ன ஆகும், 0n. அதுதான் என்ன ஆகுது, நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா படி அந்த பெட்டி என்ன ஆகுது, அதே வேகத்துல தொடர்ந்து நகரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.3ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, draw its position time and velocity time graphs for an object on which no net force is acting. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து net force is 0. net force is என்னன்னு சொல்லிட்டு 0 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஒன்னுத்துல ஃபர்ஸ்ட் அதாவது வந்து பொசிஷன் 1ல அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் draw position time graph. ஃபர்ஸ்ட் ஒன் பொருள் என்ன இருக்கு, ஓய்வில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் velocity time graph for an object in which no net force is acting. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன், when no net force is acting on an object there are two possibilities. இப்ப net force 0 அப்படின்றதால நம்ம ஏற்கனவே படிச்ச பிறகும் net force 0னா ஒரு பொருள் என்ன இருக்கும், ஒன்னு ரெஸ்ட்ல இருக்கணும், இல்ல மூவிங் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில இருக்கணும் அப்படின்றது ஏற்கனவே நமக்கு தெரியும். So when net force is 0 acting on an object there are two possibilities. Either the object is at rest or the object is moving with constant velocity. இப்போ வந்து if the object is red, suppose ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா its position will not change. ஏன்னா என்ன ஆகுது, பொருள் ஓய்வுல இருக்கும்போது அது என்ன பண்ண முடியாது, அதே பொசிஷன்ல இருக்கும், அப்படியே இருக்கும் அது. அப்ப பொசிஷன் will not change. Its position will not change with the time. என்ன டைம் அப்ளை பண்ணா கூட அது அப்படியே தான் இருக்கும். So with the time, and this position time graph is shown in figure 15. That is 6.15a. இது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் இது பொசிஷன், இது என்ன இருக்கு, டைம். அப்ப இது என்ன இருக்கு, இதுல எந்த சேஞ்சஸும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதோட வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில என்ன இருக்கும் வித் டைம் அண்ட் இட்ஸ் பொசிஷன் டைம் கிராஃப் shown in figure 6.15a. its velocity will remain 0. அதோட வெலாசிட்டி என்ன இருக்கும், ஏன்னா பொருள் மூவ் ஆகல. அப்ப அதோட வெலாசிட்டி என்னன்னு சொல்லணும், 0. அப்ப டைமும் ஒண்ணுமே கிடையாது. So its velocity time graph is shown in figure 6.5b. இது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் 6.15a ஒன்னு இருக்கு, 6.15b. அப்ப நெக்ஸ்ட் if the object, ஓகே இது வந்து ரெண்டுமே ரெஸ்ட்ல இருக்குது, இது ரெண்டுமே ரெஸ்ட், பொசிஷனும் ரெஸ்ட், வெலாசிட்டியும் ரெஸ்ட் இருக்குது. இப்போ வந்து என்ன ஆகும்னா மூவிங் with constant velocity. அப்ப net force 0னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு அந்த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் சொல்லலாம், ரெண்டாவது ஆப்ஜெக்ட் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்பதான் net force 0வா இருக்கும், பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். if an object is moving with constant velocity and no net force is acting on it, இங்கே என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப அதோட net force இங்க என்ன இருக்கு, இங்கே net force 0, இங்கே net force வந்து இங்க net force 0, இங்கே net force 0, இதுலயே net force 0. Net F is equal to 0. Appa, if the object is moving with a constant velocity and no net force is acting upon it, it will continue moving with the same velocity and the velocity time graph is shown in, that is the next 16.16a.
and moving with the same velocity and the velocity time graph. Okay, இங்க இருக்குல first velocity position graph straight line வருது. Okay, straight line வருது. Next velocity time ஒரு b இருக்கு இல்லையா, இது velocity time graph வந்து 6.16 b ல வந்து என்ன இருக்கு, that is the position time graph will be இதுல வந்து straight line, இது வந்து என்ன இருக்கு with constant velocity. இது வந்து constant velocity. இதுதான் constant, there is no change அப்படின்றது constant velocity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது is example 6.3 ஓட ஆன்சர். explain 6.2 as well as 6.3 பத்தி பார்த்திருக்கோம். அப்ப பொசிஷன் டைம் கிராஃப்ல என்ன இருக்கு, ஹாரிசான்டல் லைன். வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இது என்ன இருக்கு, அதே மாதிரி அது ஜீரோல வந்து என்ன இருக்கு, ஹாரிசான்டல் லைன். அதே மாதிரி பொருள் மாறாத வேகத்துல நகருது அப்படின்னு பார்க்கும்போது அதோட பொசிஷன் தொடர்ந்து என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆனா வெலாசிட்டி மாறாது. அது இது 6.16 ஏல இதுதான் வந்து தட் இஸ் பொசிஷன் வித் டைம். அப்ப கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்ப இது என்ன கிடைக்குது, நம்ம சொன்னோம் ஸ்ட்ரெயிட் லைன்ல சொல்லுது. அப்ப ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்றோம், நேர்கோடு அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி இங்க என்ன வருது, கொஞ்சம் ஹைட் போயிட்டு அது என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, ஹாரிசான்டல் லைன் வித் என்ன இருக்கு, கொஞ்சம் ஹைட்ல. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, இது அப்படி நோட் அப்படின்ற டாபிக்ல, if the force of friction is zero, the net force will have be applied to an object at rest is set it moving. But once the object is moving, no further force is required to keep it moving with a constant velocity. However, to change the velocity or magnitude or direction, stop moving the object, a force will have to be applied. அதாவது வந்து friction இல்லனா ஒரு பொருளை என்ன பண்ண முடியாது, ஒரு முறை தள்ளினால அது என்ன ஆகும், தொடர்ந்து ஒரே வேகத்துல போயிட்டே இருக்கும். ஆனா வேகத்தை அதிகரிக்க, வேகத்தை ஸ்பீடை குறைக்கணும், ஸ்பீடை அதிகரிக்கணும், டைரக்ஷனை மாற்றணும், இல்லை நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவை, ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அதுதான் முக்கியமா கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல முக்கியமா என்ன அடிச்சுக்கணும்னா, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப ஓய்வுல இருக்கக்கூடிய ஒரு பொருள், ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருள் ரெஸ்ட்லே இருக்கும். அதே மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு பொருள் அதே ஸ்பீட்ல அதே திசையில மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இந்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாஸ் அண்ட் பாண்டர் அப்படின்ற டாபிக்ல an object is moving, சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. an object is moving with a constant velocity, is there a net force acting upon it அப்படின்னு கொடுத்துறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதோட நெட் ஃபோர்ஸ் இஸ், அதுக்கு மேல நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கும் போதோ இல்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும் போதோ அதோட நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், 0. அப்ப இஸ் தேர் எ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப என்ன எழுதலாம், அதோட ஆன்சர் நோ. அப்ப அதோட ஆன்சர் வந்து நோ. மேல எழுதுறேன் இடம் இல்லன்றதுக்காக. so no, if an object is moving with a constant velocity, there is no net forces acting on it. if an object is moving with a constant velocity, என்ன இருக்கு, it's accelerating. why அப்படின்னு பார்க்கும்போது no அப்படின்னு பார்க்கும்போது no, if object is moving with a constant velocity, there is no net force acting on it. அப்படின்னு பார்க்கும்போது why அப்படின்னு பார்க்கும்போது because its acceleration is 0, because its acceleration is என்னன்னு சொல்றோம் நம்ம 0. a is equal to 0. y அப்படின்னு பார்க்கும்போது a is equal to 0 according to the Newton's second law of, okay, according to Newton's second law, F is equal to என்னன்னு சொல்றோம் நம்ம ma. அப்ப the net force is என்னன்னு சொல்றோம் நம்ம 0 அப்படின்னு சொல்லலாம். according to the Newton's second law, F is equal to F is equal to ma, the net force is 0 அப்படின்னு சொல்லலாம். Next, suppose no net force is acting on an object, which of the following situations are possible? Suppose net force வந்து 0, அப்ப no net force னா என்ன அர்த்தம், அதோட 0 அப்படின்னு ஒரு பொருள் மேல no net force அப்படின்னா which of the following situation possible இருக்கலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், object remains at rest, இது possible. இது பாசிபிள். ஆப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு சொல்லலாம், நம்ம ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லலாம். இது பாசிபிள். ஆப்ஜெக்ட் கீப்ஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இஃப் ஆல்ரெடி மூவிங் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பாசிபிள். நம்ம சொன்னாலே ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கும்போது நெட் ஃபோர்ஸ் அது மேல என்ன ஆகுது, நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். ரெஸ்ட்ல இருக்கும்போது நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கலாம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும்போது என்னன்னு சொல்லலாம், அதோட கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கும்போது நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கலாம். ஸோ இஃப் ஆல்ரெடி மூவிங். தேர்ட் ஒன் இஸ், இப்போ இதுவும் பாசிபிள். இதுவும் பாசிபிள். நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் வித் ஏ கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன். அங்க வந்து என்ன ஆகும், நம்ம சொல்றோம் ரெஸ்ட்ல இருக்கும்போதோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும்போதோ ஆக்ஸலரேஷன் 0ன்னு தான் வரும். ஆனா இங்க கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப திஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்ப ஒன்னு இது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாசிபிள், செகண்ட் ஒன் இஸ் பாசிபிள் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், இஃப் த ரியல் வேர்ல்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் a situation where no forces are acting on an object, but by applying additional forces a condition can be achieved where the net force on the object is 0. explain with example. அதாவது
அதாவது வந்து ரியல் வேர்ல்டுல ஓகே என்ன இருக்கு, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் a situation. இந்த சிச்சுவேஷனை பார்க்கறதுக்கு ரொம்ப ரேர். ஏன்னா when no force acting on an object by applying சில additional force apply பண்ணும்போது a condition can be achieved where net force on the object is zero. Explain with an example அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் a textbook, அதாவது வந்து இதுக்கு என்ன சொல்லு, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் a textbook on the table is, அதாவது வந்து textbook, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் a textbook is on the table. அப்ப அது என்ன ஆகும், the gravitational force என்ன ஆகும், pull the textbook downwards. ஓகே, gravitational force வந்து என்ன ஆகும், pull the textbooks downwards. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு சொல்றோம், நெக்ஸ்ட் while the normal force இருக்கு இல்லையா, இந்த நார்மல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு போகும்போது டெக்ஸ்ட் புக் மேல, அதாவது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் டேபிள் மேல இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகும், டவுன்வர்ட்ஸ், புல் த ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ம் த டேபிள், தட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் த டேபிள் புஷஸ் அப்வர்ட். நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ல புஷ் பண்ணும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ்ல புஷ் பண்ணும் வித் ஈக்குவல் மேக்னிடியூட். ரெண்டுமே என்ன இருக்கு, வித் ஈக்குவல் மேக்னிடியூட், ஒரே அளவுல, ஈக்குவல் மேக்னிடியூட் அப்படின்னா ஒரே அளவு. அப்ப தீஸ் டூ ஃபோர்ஸஸ் என்ன ஆகும், பேலன்ஸ் ஈச் அதர். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் என்ன ஆகும், இட் கேன் பேலன்ஸ் ஈச் அதர். சோ அப்ப என்ன சொல்றோம், the net force is zero. So the net force is zero. Net force is equal to என்ன சொல்றோம் நம்ம, the net force is zero அப்படின்னு சொல்லலாம். So the book remains at rest. அதால the book என்ன இருக்கும், மேல ரெஸ்ட்லயே இருக்கும் அப்படின்ற எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். அதாவது டெக்ஸ்ட் புக் ஆன் த டேபிள், அதுதான் எக்ஸாம்பிள். அப்ப the gravitational force வந்து என்ன ஆகுது, pull, that is it can pull the textbook downwards while the normal force from the table pushes it upward with equal magnitude. So there are two forces balance each other, so the net force is zero. The books remains at rest அப்படின்றத எழுதலாம். Next, Newton's first law of motion describe the motion of an object in the absence of net force. It's natural to ask what happens to the motion of an object if there is a net force acting on it. அதாவது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா நம்ம பார்த்தோம் இல்லையா, அது என்ன இருக்கு, நெட் ஃபோர்ஸ் ஜீரோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்லுது. நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்றதால ஆக்ஸலரேஷனும் ஜீரோ, நெட் ஃபோர்ஸும் ஜீரோ. நெட் ஃபோர்ஸும் ஜீரோ அப்படின்றது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. இட் இஸ் நேச்சுரல் டு ஆஸ்க் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப் த மோஷன் ஆஃப் an object when there is a net force acting on it. சப்போஸ் ஒரு பொருள் மேல ஒரு நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல அப்ப என்ன ஆகும் அப்படின்றது தான் நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷன். இதுதான் என்ன சொல்லுது, செகண்ட் லா ஆஃப் மோஷன் அட்ரஸஸ் திஸ் இஷ்யூ. இதை பேஸ் பண்ணி தான், இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் நியூட்டனோட செகண்ட் லாவை பிரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நியூட்டனோட செகண்ட் லாவை இதை பேஸ் பண்ணி தான், ஓகே, இதை அட்ரஸ் பண்ணி தான், இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி தான் நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்திருக்கு. இப்ப நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி பார்க்கலாமா. You know that a force can set an object in motion, bring it to rest or change its velocity. நம்ம ஏற்கனவே தெரியும் ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம புஷ் ஆர் புல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபோர்ஸ் ஒரு அப்ளை பண்றோம், ஒரு ஃபோர்ஸ் முக்கியமானது எப்போ, ஆப்ஜெக்ட் இன் மோஷன், ஒரு பொருளை மூவ் பண்றதுக்கும் ஒரு பொருளை ரெஸ்ட்ல கொண்டு வர்றதுக்கும் அதோட வெலாசிட்டியை சேஞ்ச் பண்றதுக்கும் முக்கியமா என்ன தேவைன்னு சொல்றோம், ஃபோர்ஸ் தேவை. A change in velocity means that the object is acceleration. அப்ப என்ன ஆகும், ஒரு பொருள் இயங்கி கொண்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதோட வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சப்போஸ் வெலாசிட்டியில சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, ஆக்ஸலரேட் ஆயிட்டு இருக்கு. Thus a force produces acceleration. அப்ப acceleration அப்படின்னு பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். acceleration அப்படின்னு பார்க்கும்போது rate of change of its velocity with respect to time, அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம, acceleration A. அப்ப what is the relationship between net force acting on an object and its acceleration? அப்ப accelerationக்கும் forceக்கும் என்ன டிஃபரன்ஸ், accelerationல என்னன்னு சொல்லணும்னா small a அப்படின்னு போறோம். அப்ப what is the relationship between the two? One is acceleration, next one is force. ரெண்டுத்துக்கும் உள்ள என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா. From our everyday experiences, you know, if the ball is pushed gently, it moves slowly starting from rest. For example, நம்மளோட daily life experienceல ஒரு பால் ஓகே ஜென்டலா புஷ் பண்ணோம்னா அது என்ன ஆகும், கொஞ்சம் மெதுவா மூவ் ஆகும். The acceleration due to the force applied by you is small. அதால நம்ம என்ன பண்றோம், அதோட மெதுவா என்ன பண்றோம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னும் இல்ல, ஒரு சைக்கிளை மெதிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் மெதுவா நம்மளோட ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா சைக்கிள் மெதுவா போகும். அதே வேகமா மெதிச்சோம்னா என்ன ஆகும், சைக்கிள் வேகமா போகும். சோ அதே தான் இங்க கொடுத்திருக்காங்க. The acceleration due to the forces applied by you small. On the other hand, a strong push results in the ball starting to move further. அதே மாதிரி ஸ்ட்ராங் நல்ல வேகமா உதைக்கும் போது என்ன ஆகும்,
ஆகும், அது வேகமா மூவ் ஆகும். a larger acceleration due to the force applied by you. அப்ப acceleration அதிகமா, அதாவது force அதிகமா இருந்ததுன்னா acceleration அதிகமா இருக்கும், force கம்மியா இருந்ததுன்னா acceleration கம்மியா இருக்கும். இதேதான் சைக்கிள்ல வந்து மெதிக்கும் போது கம்மியா நம்ம மெதுவா மெதிச்சோம்னா சைக்கிள் மெதுவா போகும், அதே வேகமா மெதிச்சோம்னா என்ன ஆகும், சைக்கிள் வேகமா போகும். அப்ப எல்லாமே ஃபோர்ஸ் அதிகமாகும் போது ஆக்சிலரேஷன் அதிகமாகும். ஆக்சிலரேஷன்ன்றது என்னன்னு சொல்லுவோம், ஸ்பீடு, அதாவது ஸ்பீடு வித் டைரக்ஷன் தான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வெலாசிட்டி சேஞ்சஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிசல்ட் த பால் மூவிங் டு ஃபாஸ்ட் a larger acceleration due to applied by you. So based on your experience you can make hypothesis. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம சொல்லலாம், for same object, for the same object a larger force results in larger acceleration. இப்போ சொன்னலையா, ஓகே, அதிகமா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட ஆக்சிலரேஷன் அதிகமா இருக்கும், ஆர் a smaller force results in smaller acceleration. அதே மாதிரி கம்மியா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது கம்மியா ஆக்சிலரேஷன் கம்மியா இருக்கும். Now how can you test this hypothesis? You will have to think of an activity where you can apply the forces of different magnitude on the same object and the surface to find out the resultant acceleration. How can you apply forces of different magnitude? You have learned in earlier grade about the gravitational force with which the earth pulls an object towards it. It's called the weight of an object and it's different from different objects, since you can use weights of different magnitudes to apply the forces in different direction, different magnitudes. இத பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த கிளாஸ்ல இத பத்தி எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இன்னும் என்னன்னா, அதாவது you can use different weights of different, இங்க என்ன படிக்க போறோம், இதுல ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. என்னன்னா, அதாவது வந்து வெயிட் வச்சு, ஓகே, வெயிட் வச்சு டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ல ஓகே ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணி எப்படி நம்ம அதோட அதாவது வந்து ஒரு பொருள் எப்படி மூவ் ஆகுது, வெயிட் வச்சு ஒரு பொருளோட மூவிங் ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 6.3 let us experiment demonstration activity. டீச்சர் வந்து என்ன பண்ணணும், இதை டெமோ பண்ணி காமிக்கணும். ஓகே, நம்மளே டெமோ பண்ணி பார்க்கலாம். This activity is recommended to be performed as a classroom group activity facilitated by the teacher. ஓகே, இது குரூப் ஆக்டிவிட்டி, யார் டீச்சர் இதை செஞ்சு காமிக்கணும், அப்புறமா நீங்க கிளாஸ் ரூம்ல குரூப்பா இதை செஞ்சு பார்க்கணும். Take 4 ball bearing wheels. ஓகே, இங்க என்ன எடுத்துருக்காங்க, இது இருக்கு இல்லையா, இதுதான் பால் பேரிங். ஓகே, இந்த 4 பால் பேரிங் வீல் எடுத்துக்கிறோம். தட் இஸ் a wheels, 2 pencil ball bearing wheels, 2 pencils, 2 பென்சில் எடுத்துக்கிறோம், an empty cardboard box. இது இருக்கு இல்லையா, இதுதான் empty cardboard box. இங்க கொடுத்துருக்காங்க, இது cardboard box, இது என்ன இருக்கு, wheels. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இங்க நம்மளுக்கு சென்டர்ல cardboard box to make a car, a paper cup. இது இருக்கு இல்லையா, a paper cup இங்க இருக்கு, and to use as a pulley. இது இருக்கு இல்லையா, இதுதான் புள்ளி இந்த இடத்துல இருக்கு. புள்ளினா ஒண்ணும் இல்ல, நம்ம கிணத்துல அந்த போடுவோம் இல்லையா, ராட்னம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் புள்ளி, வேற ஒண்ணும் இல்ல. cardboard box to make a car, a paper cup, a piece of pipe to use the pulley, a length of thread. Okay, இங்க இருக்கு ஒரு thread வேணும், some coins or other objects to place in cup and a weighing scale to measure its mass. அதே மாதிரி weighing scale வேணும். இப்போ இங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா, பிக்சர்ல காமிச்ச மாதிரி ஒரு கார்ட், ஒரு வண்டியை ரெடி பண்ணணும். இங்க என்ன இருக்கு, 2 பால் பேரிங்ஸ் இருக்கு, சென்டர்ல வந்து ஒரு ஆணி ஒரு இது கொடுத்து ஸ்ட்ரைட்டா பால் பேரிங் வீல்ஸ், 2 பென்சில், இங்க 2 பென்சில பால் பேரிங் வீல்குள்ள கொடுத்து என்ன பண்றாங்க, ஒரு வண்டியை ரெடி பண்ணிடுறாங்க. இங்க என்ன இருக்கு, ஒரு புள்ளி வச்சு இதை இழுக்கணும். சென்டர்ல கீழே என்ன இருக்கு, ஒரு அது கூட எது அந்த புள்ளியோட இன்னொரு எண்ட்ல வந்து நம்ம வாளி கட்டி தொங்க விடுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்க என்ன இருக்குன்னா ஒரு எம்டி பேப்பர் கப்ல தொங்க விட்டுருக்காங்க. Insert 2 pencil through the sides of the box near the bottom to function an axis. இது என்ன ஆகுது, அந்த 2 பென்சில் தான் ஆக்சிஸ் ஆங்க. That is 2 pencils the sides of the box near the bottom to function as axles. To attach the wheel to each other, the free ends are shown in the figure. If the wheels are loose, wrap some adhesive tape. Suppose wheels இங்க லூஸ் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன பண்றோம், ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு டேப் வச்சு அட்டாச் பண்ண இருக்காங்க. To fix the wheels, attach a thread to the front end of the box which you can pull the cart. இங்க இருக்கு, ஜஸ்ட் இது கூட ஒரு என்ன பண்றாங்க, ஒரு கயிறு வச்சு அது கூட அட்டாச் பண்ணோம். Draw a line at one end of the table. இப்போ அதாவது வந்து draw a line at one end of the table. ஓகே, டேபிள் மேல வச்சுட்டு ஜஸ்ட் டிரா பண்றோம். which will mark the straight, that is a straight point for the cart. Put the thread over a small pipe attached on the other end of the table. To this thread attach a cup in which you can put some objects. இதுதான் இந்த கப்ல தான் என்ன பண்ண போறோம், சில ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம போட போறோம், சில காயின்ஸ் நம்ம போட போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு thread இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்ட் இருக்கு, ஒரு சின்ன வண்டி மாதிரி ரெடி பண்ணிரோம். அது என்ன இருக்கு, ஒரு புள்ளி இருக்கு. புள்ளினா இந்த நம்ம ராட்னத்தை வச்சு thread வச்சு ஒரு ராட்னத்தோட ஒரு பக்கம் புள்ளியில அட்டாச் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் கப் இருக்கு. அப்ப இது வந்து இங்க பிக்சர்ல காமிச்ச மாதிரி என்ன பண்றோம், ஒரு உடன் டேபிள்ல ஜஸ்ட் என்ன பண்ணிரோம், இந்த இடத்துல இங்க கார்ட் இருக்கு, இங்க என்ன இருக்கு, அந்த ரோப் இருக்கு, ரோப்போட இன்னொரு எண்டு எங்க இருக்கு, கீழே இங்க அட்டாச் பண்ண, இதுதான் புள்ளி, இது இருக்கு இல்லையா, இதுதான் புள்ளி. ஓகே, ரொட்டேஷனுக்காக இது வச்சிருக்கோம். இங்க கீழே வந்து என்ன இருக்கு, பேப்பர் கப் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பேப்பர் கன்ல என்ன பண்ண போறோம், வெயிட் ஆட் பண்ண போறோம்.
weight ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பேப்பர் கப் கீழே வரும். அப்ப கீழே வரும்போது இது வீல் இருக்கு இல்லையா ஆல்ரெடி, இது என்ன ஆகும், மூவ் ஆகும். இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. Draw a line at one end of the table which will mark the straight point. Put the thread over a small pipe attached to other end of the table. To this thread attach a cup in which you can put some objects. As you let the system go, the cup will move down due to gravitational force by the earth on it. இங்க காயின் போட என்ன ஆகும், இந்த கப்ல காயின் போட்டோம்னா என்ன ஆகும், due to gravitational force downwardsல கீழே வரும் கப். அப்ப இது என்ன ஆகும், இந்த வண்டி ஸ்லைட்டா மூவ் ஆகுறத நம்ம பார்க்கலாம். Measure the mass of the cup along with any other object put inside with the weighing scale. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றாங்க, அதோட கப் along with other objects put inside. Starting recording a video of a cart in slow motion, release the cart from the start line and record the video until it reaches the pipe on other end of the table. அப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொருளோட ஆக்ஸலரேஷன் அப்படின்றது என்னன்னா அதன் மீது செயல்படக்கூடிய நெட் ஃபோர்ஸுக்கு என்ன இருக்கு, நேரா இருக்கும். அப்ப ஆக்ஸலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபோர்ஸ் அதிகமாகும் போது ஆக்ஸலரேஷன் அதிகமாகும், ஃபோர்ஸ் கம்மியாகும் போது ஆக்ஸலரேஷன் என்னன்னு சொல்றோம், கம்மியாகும். ஆனா நிறைக்கு மாஸுக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கு, தட் இஸ் தி ஆக்ஸலரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அதாவது ஆக்ஸலரேஷன்றது ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஆனா மாஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்றோம். மெஷர் த கப் ஆஃப் த மாஸ் along with any other object put inside the weighing scale. Start recording the video. இது வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இதை பார்க்கணும். ரிலீஸ் த கார்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட்ல மறுபடியும் ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றோம், ரீச்சஸ் த பைப் த அதர் எண்ட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, read them with the time when you release the cart when you reach the other end of the table by seeing a slow motion video and record the difference as the time t1. Now double the mass of the cup. இப்போ என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் அதிகமா weight போட்டு inside it and repeat the step 5 steps to record the time difference. Time difference நம்ம ரெக்கார்ட் பண்ண சொல்லிருக்காங்க. using the value, அதாவது time difference அப்படின்றது அதோட மூவ் ஆகுது இல்லையா அந்த கார்ட், அதோட டைம் டிஃபரன்ஸ். கம்மியா வெயிட் போடும்போது அது எவ்வளவு தூரம் நடக்குது, அதிகமா வெயிட் பண்ணும்போது அது எவ்வளவு ஸ்பீட்ல அது மூவ் ஆகுது அப்படின்றத போட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் t1, next t2. using the values of the time measured, let us do some analysis for both cases. The cart starts with zero velocity. First ஆரம்பத்துல என்ன பண்ணோம், அதோட velocity 0, மூவ் ஆகாத போது அதோட velocity 0 and travel the same distance s. Okay, if A1 and A2 are acceleration. First one, okay, first oneல என்ன இருக்கு, கொஞ்சம் காயின் போடும்போது அதோட acceleration, அதிகமா காயின் போடும்போது அது மூவ் பண்ணும்போது அதோட acceleration. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் accelerationனா rate of change of velocity with respect to time. Acceleration in two cases respectively using, that is the kinematic equation we obtain. S is equal to அப்படின்றது S is equal to அப்படின்னு பார்க்கும்போது 1/2 A1 first one T1 square and S is equal to 1/2 A2 T square. first oneல okay T1 square, next one is T2 square. equating the two equation, ரெண்டுமே என்னன்னு சொல்லுது, S டிஸ்டன்ஸ் தான் ரெண்டுமே சொல்லுது, ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அப்ப s is equal to half a1 t. s ன்றது இங்க டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுது, a ன்றது ஆக்ஸலரேஷன், t ன்றது டைம். s is equal to 1/2 a t1 square, s is equal to 1/2 a. ரெண்டுமே s ன்னு சொல்றதால ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப a1 by a2 is equal to என்னன்னு சொல்லலாம், that is 2, அதாவது வந்து a1 by a2 is equal to t2 square by t1 square. இங்க 1/2 a1 t1 square is equal to என்னன்னு சொல்லலாம், நம்ம 1/2 a2 t2 square. இந்த 1/2 cancel ஆயிடுது. a1 t1 square is equal to a2 t2 square. இப்ப a1 இந்த பக்கம் கொண்டு வரோம் a2. அப்ப இங்க என்ன வரும், ஆல்ரெடி இங்க t2 square by t1 square. t2 அப்படின்னா டைம், ஃபர்ஸ்ட் இருக்கிற டைம், நெக்ஸ்ட் இருக்கிற டைம், இனிஷியல் டைம், ஃபைனல் டைம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆக்ஸலரேஷன் a1 a2. Substituting the value of t1 and t2, you find when you increase the force of the same mass of the cart with the acceleration is increased. You may conclude the acceleration of an object of fixed mass increases as the net force applied on it increases. அப்ப இதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது F is equal to ma அப்படின்னு சொல்றாங்க. F is equal to ma அப்படின்னு பார்க்கும்போது F அப்படின்றது என்னன்னா, அதாவது acceleration is directly proportional to force. Same acceleration is inversely proportional to mass. Inversely proportional. அப்ப A is equal to என்னன்னு சொல்ல நம்ம F by m. A is equal to F by m. Otherwise என்னன்னு சொல்றோம், F is equal to ma. இதுதான் நியூட்டனோட செகண்ட் law of motion. F is equal to ma. இங்க F ன்றது force, m ன்றது mass, a ன்றது acceleration.
அப்ப இந்த ஆக்டிவிட்டி 6.3ல முக்கியமா 4 சக்கரம் 2 பென்சில் ஒரு காலியான அட்டைப்பெட்டி காகித கப்பு நூல் அதே மாதிரி ஒரு புள்ளி தேவை காயின்ஸ் தேவை அதே மாதிரி ஒரு மெஷரிங் ஸ்கேல் தேவை அப்ப அட்டையோட 2 பெட்டியில 2 பென்சில் ஆக்சன்ஸ்ல போடுறோம் பென்சிலோட முனைகளை சக்கரங்களை வைக்கிறோம் அதுக்கப்புறம் பெட்டியோட முன்பகுதியில் என்ன பண்றோம் ஒரு நூலை கட்டுறோம் நூலோட மேசையோட ஓரத்துல ஒரு குழாயை கொண்டு போறோம் அதாவது புள்ளியை கொண்டு போறோம் நூலோட மறுமுனையில காகித கோப்பையை கட்டுறோம் அப்ப கோப்பையில என்ன பண்றோம் நாணயங்களை போடுறோம் அப்ப கோப்பையில் உள்ள எடை காரணமா என்ன பண்ணோம் அது கீழ் நோக்கி இழுக்கும் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்ப அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ண நூல் வழியா வண்டியை முன்னோக்கி இழுக்கும் அப்ப கோப்பையில அதிகமா நாணயங்களை வச்சோம்னா என்ன ஆகும் அதிக ஃபோர்ஸ் கிடைக்கும் வண்டி என்ன ஆகும் அதிக ஆக்ஸலரேஷனோட நகரும் அதே மாதிரி குறைவான காயின்ஸ் வைக்கும் போது என்ன ஆகும் கம்மியான ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்ப வண்டி வந்து கம்மியான ஆக்ஸலரேஷனோட நகரும் அப்படின்றதான் இந்த ஆக்டிவிட்டியில கொடுத்திருக்காங்க அப்ப இந்த சோதனை மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்ஸ் அதிகரிக்கும் போது என்ன ஆகுது ஆக்ஸலரேஷனும் அதிகமாகுது சோ A is directly proportional to F ஓகே அதே மாதிரி ஒரே விசையை பயன்படுத்தும் போது அதே மாதிரி இதே ஆக்ஸலரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னு சொல்றோம் மாஸ் ஓகே F is equal to ma அப்படின்றது நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்ப அதிகமான ஃபோர்ஸ் இருக்கும்போது அதிகமான ஆக்ஸலரேஷன் கம்மியான ஃபோர்ஸ் இருக்கும்போது கம்மியான ஆக்ஸலரேஷன் அதே மாதிரி அதிக மாஸ் இருக்கும்போது ஆக்ஸலரேஷன் கம்மியா இருக்கும் அப்ப இதை எப்படி சொல்லலாம் ஆக்ஸலரேஷன் மாஸ் ரிலேஷன்ஷிப்னா ஒண்ணும் இல்ல ஒரு தள்ளுவண்டி இருக்கு ஓகே தள்ளுவண்டி காலியா இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியுது ஈஸியா மூவ் பண்ண முடியுது இதே தள்ளுவண்டியில நிறைய வெயிட் வைக்கும் போது நிறைய ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ வைக்கும் போது என்ன ஆகுது நம்மளால அந்த ஸ்பீட்ல நம்மளால தள்ள முடியாது அப்ப என்ன ஆகும் கம்மியான ஸ்பீட்ல தான் தள்ள முடியும் சோ ஆக்ஸலரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் மாஸ் அதிகமாகும் போது ஆக்ஸலரேஷன் கம்மியாகும் மாஸ் கம்மியா இருக்கும்போது ஆக்ஸலரேஷன் அதிகமாகும் சோ ஆக்ஸலரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/m அப்ப ரெண்டுமே ஆக்ஸலரேஷன் வரதால என்னன்னு சொல்றோம் A is equal to F/m okay that is acceleration is directly proportional to force inversely proportional to mass so F/m is equal to F is equal to ma இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் ஆக்ஸலரேஷன் apart from force does acceleration depends on any other factor இந்த force தவிர acceleration வேற ஏதாவது டிபெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது from everyday experiences you know that the same magnitude of force is easier to lighter object in motion than heavier one okay same magnetic force மூலமா ஈஸியா பொருள் லைட்டர் ஆப்ஜெக்ட்டா இருக்குறதுல மூவிங்ல இருக்கக்கூடிய லைட்டர் ஆப்ஜெக்ட்டை நம்மளால ஈஸியா மூவ் பண்ண முடியுது than heavier one ஆல நம்மளால மூவ் பண்ண முடியாது this leads to second hypothesis that for the same forces a smaller mass has a larger acceleration அதாவது கம்மியா மாஸ் இப்ப நம்ம சொல்லலையா தள்ளுவண்டி எம்டியா இருக்கும்போது ஈஸியா நம்மளால மூவ் பண்ண முடியுது அப்ப அதோட ஆக்ஸலரேஷன் அதிகமா இருக்கும் ஸ்மாலர் கம்மியான மாஸ் ஆக்ஸலரேஷன் அதிகம் அதே மாதிரி நிறைய வெயிட் வச்சு பெருகும்போது a larger mass has the smaller acceleration acceleration ஸ்பீட் தான் ஸ்பீட் சேஞ்சஸ் தான் ஸ்பீட் வித் டைரக்ஷன் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம velocity changes ன்னு சொல்லுவோம் related to speed தான் so a larger mass has smaller acceleration now how can you test your second hypothesis if the second hypothesis எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது எப்படி பரிசோதிக்கலாம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க கீழே கொடுத்திருக்காங்க அத பத்தி படிக்கலாமா And that is activity 6.4 let us experiment demonstration activity this activity is recommended to be performed as a classroom group activity facilitated by the teacher இதுவும் group activity தான் டீச்சரோட முன்னிலையில இத பண்ணி காமிக்கணும் டீச்சரோட கைடன்ஸ்ல repeat activity 6.3 with the variation இதே activity 6.3 முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதோட தான் with different variation keep the mass of the cup and objects inside its constant இங்க என்ன அப்படினு கொடுத்திருக்காங்கன்னா அதாவது முன்னாடி 6.3 பார்த்தோம் இல்லையா அதோட கண்டினியூஷன் தான் இது இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா கப்ல இருக்கக்கூடிய எடை என்னன்னு சொல்ற நம்ம காயின்ஸ் போடுறோம் அதை என்ன பண்றோம் நம்ம மாற்றாம வச்சுக்கிறோம் அதாவது கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிறோம் double the mass of the cart by adding more object in it இப்போ என்ன பண்றோம் அப்படினு பாக்கும்போது வண்டியை இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்ப கான்ஸ்டன்ட் காயின்ஸ் இருக்கும்போது வண்டி என்ன ஆகுதா இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஒரே அளவுல இருக்கணும் இப்ப நீ என்ன பண்றனா வண்டிக்குள்ள நிறைய பொருட்களை போடு முன்னாடி பேப்பர் கப்ல போடுவோம் இல்லையா இங்க என்ன பண்ணனும் double the mass of the cart by adding more object in it ஓகே இந்த வண்டிக்குள்ள அந்த கார்ட்டுக்குள்ள சில வெயிட்ஸ் போட்டு வண்டிக்குள்ள கூடுதலா சில வெயிட்ல போட்டு அதோட மாஸ் வந்து என்ன பண்றோம் நம்ம இரட்டிப்பு டபுள் ஆக்குறோம் measure the mass of the cart along the objects inside it with a weighing scale அதே மாதிரி அந்த மாஸ் எவ்வளவு போட்டுறோம் அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்றோம் இந்த வண்டியோட மொத்த மாஸ் வந்து ஒரு மெஷரிங் ஸ்கேல் with a weighing scale மூலமா நம்ம என்ன பண்றோம் நம்ம மெஷர் பண்றோம்
நெக்ஸ்ட் வண்டி அதாவது வந்து கேரி அவுட் தி ஸ்டெப்ஸ் 5 or 6 ஆக்டிவிட்டி 6.3. இப்போ என்ன பண்றோம், வண்டி அந்த கார்ட்டை விடுவித்து அதோட குறிப்பிட்ட தூரத்தை அது எடுத்துக்கக்கூடிய எவ்வளவு எடுக்க அந்த குறிப்பிட்ட தூரத்தை கடக்கிறதுக்கு அது எவ்வளவு நேரத்தை எடுத்துக்குது எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்றத பத்தி நம்ம ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப யூசிங் த வேல்யூஸ் ஆஃப் த டைம் மெஷர்ட் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஆக்சிலரேஷன் ஃபார் த டூ கேசஸ். டு யூ ஃபைண்ட் இட் ஃபார் த சேம் ஃபோர்ஸ் when you increase the mass of the car the acceleration is decreased. This means for the given magnitude of the force the acceleration produced is inversely related to the mass of an object. அப்ப வண்டி வந்து ரெஸ்ட்ல இருந்து தொடங்குறதால அதோட ஆக்சிலரேஷன் அதாவது அதோட இனிஷியல் வெலாசிட்டி u is equal to என்னன்னு சொல்றோம், 0 அப்படின்னு சொல்றோம். அதோட டிஸ்டன்ஸ் ஓகே டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்றோம், நம்ம பயணித்த தூரம் அதோட அது எவ்வளவு டிராவல் ஆகுது அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்றோம், s. அப்ப இதோட ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது s is equal to ஏற்கனவே தெரியும், s is equal to ut plus half a t square. Okay, the relationship between the force, mass and acceleration is expressed in the Newton's second law. அப்ப இந்த மூணுத்துக்கு நடுவுல தான் எதுன்னு சொல்றோம், force, mass, acceleration. இந்த மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னன்னு சொல்றோம், நியூட்டனோட செகண்ட் law, that is F is equal to ma. Proportional to force is directly proportional to acceleration. அதே மாதிரி that is acceleration is inversely proportional to என்னன்னு சொல்றோம், mass. ஓகே, அதே தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான். ஸோ தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். A is equal to F by M அப்படின்றத தான் என்னன்னு சொல்றோம், F is equal to MA அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல நம்ம பார்க்கிறோம். இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா, F is equal to M into A. அதே மாதிரி இந்த ஃபோர்ஸும் மாஸும் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோர்ஸும் மாஸ்க்கும் இல்லைன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு M அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்ஸ் அதிகமாகும் போது மாஸும் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்னன்னா ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பாய் இருக்கான், அவனோட வயசு வந்து ஒரு 5 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவனால ஒரு 10 கிலோ வெயிட் தூக்க முடியும்னா முடியாது. இதே ஒரு 15 வயசு பையனால என்ன பண்ண முடியும், ஈஸியா 15 கிலோ வெயிட் நம்மளால தூக்க முடியும். அப்ப ஃபோர்ஸ் அதிகமாகும் போது மாஸ் அதிகமாகும், ஃபோர்ஸ் கம்மியாகும் போது மாஸ் கம்மியாகும். அப்ப F is equal to MA அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல பார்க்கலாம். is one of the fundamental ideas in also the relationship between force, mass and acceleration is expressed in the Newton's second law, one of the most fundamental ideas in all science. Newton's second law of motion is can be stated. Newton's second law என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, when a net force act on an object, the object accelerates in the direction of the net force. ஒரு force act ஆகும்போது அதோட டைரக்ஷன்ல தான் accelerate ஆகும். The magnitude of the acceleration is proportional to the magnitude of the net force. Okay, அப்ப acceleration is directly proportional to force. அதுதான் கொடுத்திருக்காங்க. A is directly proportional to F and inversely proportional to, அப்ப acceleration is inversely proportional to mass. அப்ப A is equal to F by M. இதுதான் என்னன்னு சொல்றாங்க, F is equal to MA அப்படின்னு சொல்லலாம். is inversely proportional to the mass of an object. இதுதான் mathematically can be expressed. A is equal to F by M, F is equal to MA. When A denotes acceleration, F denotes force and M denotes mass of an object. The direction of acceleration is the same as the direction of net force. அதே மாதிரி next, you know that SI units of mass. அதே மாதிரி நமக்கு தெரியும் SI யூனிட் ஆஃப் மாஸ் ஆக்சிலரேஷன் ஆர் நமக்கு அதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாஸோடது வந்து ஓகே SI யூனிட் மாஸோட SI யூனிட் கிலோகிராம்னு சொல்லுவோம். தட் இஸ் ஆக்சிலரேஷனோட SI யூனிட் மீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி M is equal to 1 kg, A is equal to 1 meter by second square. Then using equation 6.2 we obtain F is equal to 1 kg, next 1 m second square, next 1 kilogram m meter second square is equal to 1 n அப்படினு சொல்லலாம். 1 Newton of force is defined as a force that produces an acceleration of that is 1 meter per second square of an object of mass 1 kg அப்படினு சொல்லலாம். இதுதான் நியூட்டனோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. You know that under the influence of gravitational force an object falls towards the earth during this motion. The acceleration involved is called acceleration due to gravitational force by the force. அதாவது gravitational force என்ன பண்ணுது, it pulls the object towards it. அப்ப என்ன ஆகுது, towards the earth. அப்ப during இந்த motion அப்ப the acceleration is involved. அந்த அதாவது வந்து புல் பண்ணும்போது நடக்கக்கூடிய அந்த accelerationக்கு பேரு தான் okay due to the gravitational force of the earth is donated by G. அதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம G ன்னு சொல்றோம். Due to acceleration due to gravitational force தான் G ன்னு சொல்றோம். So its unit is the same that of acceleration. Using equation 6.2 the gravitational force acting on an object of mass m. அப்ப F is equal to ma ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த A
தான் என்னன்னு சொல்றோம், that is gravitation acceleration due to gravitational force by the earth. அதான் என்னன்னு சொல்றோம், g. அப்ப f is equal to என்னன்னு சொல்லலாம், நம்ம mg அப்படின்னு சொல்லலாம். The value of the acceleration due to gravitational force by the earth is g is equal to, அதோட வேல்யூ என்னன்னா 9.8 meter per second square. It can be taken to the nearby constant near the surface of the earth. For quick estimations, one can take g is equal to 10 meter per second square. அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்கா நம்ம 9.8ன்றது கொஞ்சம் இதுவா இருக்குன்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10 meter per second square ஆல for quick estimations one can also take g is equal to 10 meter per second square எடுத்துக்கலாம். How much does a force of 1 N feel? அப்ப ஒரு நியூட்டன்றது நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கையில ஒரு 100 கிராம் மாஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, நம்மளோட பாம், ஓகே, சென்டர்ல நம்ம கையோட சென்டர்ல பாம்ல எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப the upward force your palm applies the masses around, அதுனா என்னன்னு சொல்லுவோம், 1 N சொல்லலாம். நெக்ஸ்ட் த்ரெட்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டி அப்படின்ற டாபிக்ல மேலும் சுவாரஸ்யமான தகவல் அப்படின்றதுல, as per equation 6.1 activity 6.3 doubling the force on the car should have double the acceleration you measured, but in reality you may found the increase to be less than the factor of 2. Similarly in activity 6.4 when you double the mass of the car the acceleration should be that is off, but you might have found that slightly different value. Apart from measurement errors and friction between the car's wheel, the surface can lead to such differences. அதாவது வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 6.1 and 6.4ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னும்போது, நம்ம கையில இப்ப 100 கிராம் அப்படி ஒரு மாஸ் உள்ள ஒரு பொருளை வச்சிருந்தோம்னா அது உங்க நம்ம கை மேல செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவுன்னா f is equal to mg அப்படின்றோம். அதாவது f is equal to 0.1 into 9.8 அப்ப 0.98 n is equal to 1 n அப்படின்னு பார்த்தோம். அதாவது 100 கிராம் பொருளோட எடை வந்து ஏற்கனவே பார்த்த பிரகாரம் என்னன்னு சொல்றோம், நம்ம 1 நியூட்டன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏன் சின்ன சின்ன பிழைகள் எரர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம என்னன்னா விசை, அதாவது வந்து ஃபோர்ஸை வந்து டபுள் ஆகுனா முடுக்கமும் என்ன ஆகும், டபுள் ஆகணும். ஆனா முடுக்கமும் டபுள் ஆகும். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி, அதாவது வந்து ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m. அப்ப ஃபோர்ஸ் அதிகமாக டபுள் ஆகும்போது மாஸும் டபுள் ஆகும். ஆனா இதே ஆக்ஸலரேஷன் என்னன்னு சொல்றோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மாஸ் டபுள் ஆகனா ஆனா ஆக்ஸலரேஷன் என்ன ஆகும், நம்மளுக்கு பாதியா தான் ஆகணும். ஆனா நடைமுறையில என்ன இருக்கு, சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. அதுக்கு காரணம் தான் என்னன்னு சொல்றாங்க, அந்த எரர்ஸ்ன்னு சொல்றாங்க, மெஷர்மெண்ட் எரர்ஸ். ஓகே, அதே மாதிரி சக்கரங்களுக்கும் மேஜைக்கும் இடையேவான என்னன்னு சொல்ற ஃப்ரிக்ஷன். அப்ப இது அதே மாதிரி இன்னொன்னு சொல்ற ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கார்ட் வீல் அந்த சர்ஃபேஸ் கேன் லீட் டு சச் டிஃபரன்சஸ் அப்படின்றத த்ரெட்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டி அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து ரெடி டு கோ பியாண்ட், மேலும் சிலது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற டாபிக்ல, த மோர் கம்ப்ளீட் ஃபார்ம் ஆஃப் நியூட்டன் செகண்ட் லா இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம். அதாவது வந்து செகண்ட் லா, நியூட்டனோட செகண்ட் லா மெயின்லி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். மொமெண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மொமெண்டம் அப்படின்றது என்னன்னா p அப்படின்ற வேர்ட்ல சொல்றோம். p is equal to mv அப்படின்னு தெரியும். ஓகே, the momentum as an object is defined as the product of mass into velocity. ஓகே, மாஸையும் வெலாசிட்டியை மல்டிப்ளை பண்ணா அதுதான் என்னன்னு சொல்லணும், மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். அப்ப மொமெண்டம் அப்படின்றது ஒரு பொருளோட மாஸ் மற்றும் என்னன்னு சொல்றோம், வெலாசிட்டி. வெலாசிட்டி மீன்ஸ் நம்மளே தெரியும் ஸ்பீட் வித் டைரக்ஷன். அந்த ரெண்டுத்தோட மல்டிப்ளிகேஷன் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம மொமெண்டம். அப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா p is equal to mvன்றது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருள் எவ்வளவு வேகமாக நகருது, அதே சமயம் அதுக்கு எவ்வளவு மாஸ் இருக்குது அப்படின்ற காட்டக்கூடிய அளவு தான் என்னன்னு சொல்லணும் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் மெதுவா வந்தா அதை என்னன்னு சொல்றோம், நம்ம ஈஸியா நிறுத்திடலாம். அதே ஒரு மோட்டார் சைக்கிள் அதிக வேகத்துல வந்தா என்ன பண்ணும், அதை நிறுத்துறதுக்கு கஷ்டம். ஏன்னா மோட்டார் சைக்கிளோட மொமெண்டம் என்னன்னு சொல்றோம், நம்ம அதிகம், அதோட மாஸும் வெலாசிட்டியும் அதிகம். அப்ப மாஸ் அதிகமா வந்தா மொமெண்டம் அதிகமா இருக்கும், வேகம் அதிகமா இருந்தா மொமெண்டம் அதிகமா வரும். மாஸ் அல்லது வேகம் கம்மியா இருந்தா மொமெண்டமும் என்ன இருக்கும்னு சொல்றோம், நம்ம கம்மியா இருக்கும். The direction of the momentum is same as the velocity. Newton's second law states that the rate of change of momentum of an object is proportional to the net force takes place in the direction in which the net force acts. Newton's second law express this is form applicable to situations even where the mass of the object is not constant. அப்ப ஒரு பொருளோட மாஸ் மற்றும் வேகத்தோட மல்டிப்ளிகேஷன் தான் என்னன்னு சொல்ல நம்ம மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மொமெண்டத்தோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லும்போது கிலோகிராம் இன்டு மீட்டர் பர் செகண்ட். ஓகே, கேஜி இன்டு என்னன்னு சொல்லலாம், மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். Newton's second law of motion is considered the fundamental law of nature. Many events around us explained on the basis of Newton's second law of motion. Okay, நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு, நியூட்டன்ஸோட செகண்ட் லாவை பேஸ் பண்ணி இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம்.
Second law of motion is considered to be the fundamental law of nature. Many events around us can be explained on நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனை பேஸ் பண்ணி தான். இந்த கேம் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்ல ஓகே யூ மைட் ஹவ் நோட்டீஸ் தட் வைல் கேச்சிங் எ ஃபாஸ்ட் மூவிங் பால் ஓகே ஒரு கிரிக்கெட் பந்து வேகமாக பிடிக்கும்போது கைகளை என்ன பண்றாங்க ஏன் பின்னாடி எடுக்கிறாங்க. The fielder gradually pulls her hands backwards with the moving ball just after catching it. பாலை பிடிச்ச உடனே இது கை பின்னாடி போறதை நம்ம பார்க்கலாம். அப்ப வீரர்கள் அதாவது வந்து வேகமாக வரும் பந்தை பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அந்த கிரிக்கெட்டர்ஸோட கைகளை பந்தோட டைரக்ஷனுக்கு பின்னாடி நகர்த்துவாங்க. ஏன்னா பந்தோட வேகத்தை அதாவது வந்து in doing so the time duration is increased during which the high velocity of the ball reduces to zero. This reduces the magnitude and acceleration of the slows down, thus requiring smaller force to be applied by the fielder to stop the ball. Applying a smaller force to move the ball also that is minimize injury to the fielder. அதாவது வந்து வேகமா வரக்கூடிய பந்தை பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அந்த ஃபீல்டர் வந்து இமீடியட்டா கையை வந்து பந்தோட திசைக்கு பின்னாடி நகர்த்துவாங்க, டைரக்ஷனுக்கு பின்னாடி நகர்த்ததை பாக்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னா பந்தோட வேகத்தை நிறுத்த ஓகே அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்ன ஆகுது அதிகமாகுது. அப்ப என்ன ஆகுது ஆக்சிலரேஷன் கம்மியாகுது, கையில ஏற்படக்கூடிய ஓகே அதோட ஃபோர்ஸ் வந்து குறையுது. இதனால் என்ன ஆகுது காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு குறையுது. அதாவது ரெடியூசஸ் த இன்ஜுரி அப்படின்னு இன்ஜுரி ஆஃப் த ஃபீல்டர் அப்படின்னு சொல்றாங்க. Next, bringing science and society. அதாவது சமூகத்திலும் அறிவியலும் நியூட்டனோட இரண்டாம் விதியை எப்படி ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க. ஃபார் எ சிமிலர் ரீசன்ஸ் ஏர்பேக்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் வெஹிக்கிள்ஸ். நிறைய நம்ம கார்ல பாக்குறோம் ஏர்பேக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது எதுக்குன்னா ஆக்சிடென்ட்டை தடுக்கிறதுக்காக ஏர்பேக்ஸ் வச்சிருக்கிறத பார்க்கலாம். இந்த ஈவெண்ட் ஆஃப் கொலிஷன் அந்த வெஹிக்கிள்ஸ் கமிங் டு அன் abrupt halt, the bag inflates quickly into the soft compressible cushion instead of directly hitting the hard steering wheel or dashboard. The passenger's head just push into the bag and the time over which hitting occurs increases. Smaller acceleration means a reduced force exerting on the person, thereby lowering the risk of serious injury, particularly when combined with the seat belt usage. அதாவது வந்து வாகனங்களை ஏன் வந்து அதாவது வெஹிக்கிள்ஸ்ல வந்து ஏன் ஏர் பேக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாகனம் திடீர்னு மோதும் போது என்ன ஆகுது அதாவது பேசஞ்சரோட பாடி வந்து என்ன ஆகுது முன்பக்கம் நகரும். அப்போது ஏர் பேக் என்ன பண்ண உடனே திறந்து தலையும் மார்பையும் என்ன ஆகுது அதோட சாஃப்ட் ஸ்பாஞ்ச் மாதிரி கிரியேட் பண்றதால அதுல மோதும் போது என்ன ஆகுது இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணுது. இதனால என்ன ஆகுது உடம்பு வந்து அதாவது உடம்பு ஸ்டேபிளா ஆகக்கூடிய நேரம் வந்து அதிகரிக்குது. அதே மாதிரி ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது குறையுது. உடல் மீது செயல்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது குறையுது. அதாவது ஆக்சிலரேஷன் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும் ஃபோர்ஸும் கம்மியாகும். இதனால கடுமையான காயங்கள் ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ் ஏற்படக்கூடிய அபாயம் நம்மளுக்கு குறையுது. அதனால ஹேர் பேக் சீட் பெல்ட்டுடன் சேர்ந்து அதாவது முக்கியமா ஒரு கார்ல வெஹிக்கிள்ஸ்ல என்ன இருக்கணும் ஏர் பேக் இருக்கணும். அது சீட் பெல்ட்டோட சேர்ந்து பயன்படுத்தினால் அது என்னன்னு சொல்றோம் அதிக பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Have you ever attempted cracking a fresh coconut in go? It's bottom. Have you ever attempted cracking a fresh coconut in one go? It's brought down at a very high velocity to hit a hard surface. இப்ப தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, ஒரே ஒரு டைம் அடிச்சோம்னா தேங்காய் உடையுதா பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி அப்படின்னு. when the coconut hits the ground it stops a very short time to change its velocity so quickly the ground might exert a very large force acting on it. The large force break the shell. அதாவது இது வந்து தேங்காவை நம்ம என்ன பண்ணோம் உடைக்கும் போது நம்மளோட அதிகமான ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்றோம். ஓகே ஏன்னா தேங்காய் வந்து கடினமான அதாவது வந்து ஹார்டான ஃப்ளோர்ல வேகமா அடிக்கும் போது என்ன ஆகுது தேங்காய் கம்மியான நேரத்திலேயே டக்குன்னு வந்து என்ன அது பிரேக் ஆகுது. அப்ப அதாவது அதோட ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அதோடது பூஜ்ஜியம் ஆயிடுது. அதோட ஸ்பீடு வேகம் திடீர்னு பூஜ்ஜியம் ஆயிருது. அதோட ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது நம்மளுக்கு கம்மியாகிறத பார்க்கணும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிலரேஷன் கம்மியாகிறத பார்க்குறோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றோம் நம்ம எம்ஏ அப்படின்ற பிரின்சிபல்ல தான் இது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்ற மாதிரி தான் என்ன ஆகுது ஒரு பெரிய ஃபோர்ஸை உருவாக்குது. அதனால அந்த ஃபோர்ஸ் வந்து தேங்காய் ஓட்டை ஈஸியாக நம்மளால உடைக்க முடியுது. Up to page number 105, part 2 gets over. We will meet part 3 in the next video. Like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.